நீங்கள் வந்திருக்கிறது கர்னூல் டிஸ்ட்ரிக்ட் ஆந்திராவோட மாடல். ஆனால் இது கர்நாடகா. நம்ம அங்கே வந்து அவ்வளோ தூரம் அங்கே இருந்தாலும் அது வந்து ஆந்திரா. இந்த துங்கபத்ரா நதி தாண்டி வந்துச்சு. துங்கபத்ரா நதி போதில்ல நதி கவர் பண்ணிக்க. துங்கபத்ரா நதி கவர் பண்ணுங்க. அது அந்த பக்கம் ஆந்திரா, அந்த பக்கம் கர்நாடகா. ராகவேந்திர சுவாமிகள் இங்கிருந்து டைரெக்டாக கடலூர் புவனகிரி மாவட்டத்தில் இருந்து அங்கேருந்து நேராக பிருந்தாவனம் போனார். கோபுரநாதம் போனார். அங்கேருந்து நேராக இங்கே தான் வந்துடுறாரு. இங்கே 12லேருந்து 15 வருஷம் இங்கே தவம் பண்ணிகிட்டு இருந்தார் மந்திராலயம் போகிறதுக்கு முன்னாடி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கணேஷ், நம்ம ஸ்ரீ ராகவேந்திரா மூவி இருக்குல்ல, அப்படின்னு இருக்கப்படும். அது டெல்லி கணேஸ்வரா பார்த்தீங்களா, அவர் தான் அந்த அப்பன். அந்த அப்பாவோட வாழ்ந்த வீடு இது. இந்த ஊர் பேர் வந்து விஷாலயம். விஷாலயம்னா என்னென்னா நெருப்பு இல்லாமல் அமைச்சகம். அதாவது ஒரு வாட்டி இங்கே வந்து ஒரு யாகசாலை இருக்குது, இது ஒரு பாடசாலைன்னு இருக்குது. அப்போ அந்த பாடசாலைக்கு இந்த பசங்களாம் படிப்பாங்க, குறுப்படம் சொல்லுவாங்கள்ல, படிக்கும் போது இங்கே நெருப்பு வைக்கிறதுக்காக எல்லாம் மரக்கட்டைகள்லாம் நனைஞ்சு போயிருந்து எதுவுமே இல்லை. அப்போ ராகவேந்திர சுவாமிக்கு நெருப்பு இல்லாமல் சமைச்ச இடம். அதனால தான் இந்த ஊர் பேர் விஷாலயா. விஷாலயானா நெருப்பு இல்லாமல் சமைச்சாங்க. உள்ளே இருக்கிற பிருந்தாவனம் ஒன்று இருக்குது. நான் நேற்றே சொன்ன பார்த்தீங்களா, சமாளிக்குவாங்களே, ஆனால் இங்கே வந்து பிருந்தாவனம். சமாளிக்கிறது ரொம்ப தப்பான வார்த்தை. பிருந்தாவனம்ன்றது வந்து இந்த ஊரில் தான் சொல்லுவாங்க. இங்கே இருந்து ராகவேந்திர சுவாமிகளை பார்க்கறதுக்கு அந்த அப்பன் டெய்லி மக்கள் ராகவேந்திர சுவாமிகள் என்ன சொன்னாங்க, நீ என்ன பார்க்க வர, நான் உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிருந்தாவனம் இருக்குது. நீங்கள் அங்கே பார்க்குற அந்த பிருந்தாவனம் வந்து ஒரு கல் மேலே அடித்து பிருந்தாவனம் கட்டி வச்சுப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. உலகத்திலேயே இங்கே இருக்கிற ஒரே பிருந்தாவனம் ஒரே கல்லில் செஞ்சுருப்பாங்க. அதான் இருக்கும், ஒரே கல்லில் செய்யப்பட்ட பிருந்தாவனம். உள்ளே போயிட்டு வந்துருங்க. அதுக்கு பின்னாடி ஒரு மரம் ஒன்று இருக்கும். இந்த கோயில் ஆதி காலத்துலேருந்து இருக்கிற மரம். அது ராகவேந்திர சுவாமி இருக்கிற காலத்தில் ஒரு மரம். அதில் ராகவேந்திர சுவாமிக்கு வந்து சட்னினா ரொம்ப பிடிக்கும். அப்போ அப்பா நான் என்ன பண்ணுவாருன்னா, மரத்துக்கு ஒரு அணிகள் இருக்குது. அது அரைஞ்சிட்டா போகும்போது பார்க்கலாம். அந்த பேர்